வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் மேகி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மேகி சாப்பிட்ருப்போம், ஆம்லெட்டோடு சேர்த்து சாப்பிட்ருக்க மாட்டோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் மேகி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேகியை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அது உள்ளாரையே ஒரு சின்ன பேக்கெட்டில் மசாலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மசாலாமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பேக்கெட்டில் எவ்வளோ தண்ணி அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 250 ml சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த அப்படியே மேகி வேகட்டும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அது நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குடைமிளகாய், சிகப்பு கலர் எடுத்திருக்கேன், எந்த கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் அதையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம முட்டையை நல்லா அடித்தோம் அப்படின்னா அந்த ஆம்லெட் வந்து நம்மளுக்கு நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும். ஸோ நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் ஃபுல்லுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த முட்டையோட மிக்சர் 2 ஆம்லெட் வரைக்கும் வரும். ஸோ நம்ம அது பாதியாக பிரித்து ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அது எல்லா வானல் ஃபுல்லுமே படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ அந்த முட்டைக்கு மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்க அந்த நூடுல்ஸை சேர்க்கணும். நம்ம அந்த ரொம்ப எட்ஜில் சேர்க்காம நம்ம நடுவில் மட்டும் அந்த நூடுல்ஸை ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் வேக விடணும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம்லாம் விட தேவையில்லை. இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம ஜஸ்ட் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள நூடுல்ஸும் மேலே ஆம்லெட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ரெடியாக இருக்குது. இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதில் 2 ஆம்லெட் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 2லேருந்து 3 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாகவே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் கூட ரொம்ப விரும்பி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. பாருங்க, கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.